ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தாத்தாக்கு 30 முடிஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். மார்னிங் 4 o'clock போல் இருக்கும். நாங்கள் கிளம்புன டைம் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நார்மலாக 8 மணி இல்லை 7 மணி போல் கிளம்புவோம். அப்படி கிளம்புனோம்னா ஆஃப்டர்நூன் போல் போகிறதுக்கு 3 o'clock கிட்ட ஆயிரும். வேலை கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் காலையில் ஒரு 4 மணி போலலாம் வீட்டிலேருந்து சீக்கிரமாகவே எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு 4 மணி போல் அங்கேருந்து கிளம்பியாச்சு. சரியான பனி, ப்ளூடூத் வச்சு பாட்டெலாம் கேட்டுட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்லலாம். போக போக என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியான இருட்டாக வேறு இருந்துச்சு. நாங்கள் கிளம்பும்போது சீக்கிரமாகவே கிளம்பிட்டோன்னு நினைக்கிறேன், 4 மணி போலலாம். அதனால சரியான இருட்டாக இருந்துச்சு. நாங்கள் டோல்கேட்லாம் தாண்டி வரும்போது அங்கே மட்டும்தான் லைட்டாக பிரைட்டாக தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் தூரம் போக போக திருப்பியும் பிளாக்காக இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் லாரி இந்த மாதிரி தான் ட்ரைவ் ஆகிட்டே இருந்துச்சு ரோட்டில். சைடில் எதுவுமே இந்த மாதிரி பைக்லாம் எதுவுமே இல்லை. ட்ரைவ் பண்ணும்போது யாருக்கெல்லாம் பாட்டு கேட்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எந்த மாதிரி பாட்டு கேட்பீங்கன்னு சொல்லுங்கள். குத்துப்பாட்டு இந்த மாதிரி கேட்டால் தானே தூக்கம் வராமல் இருக்கும். மாமா வந்து சரியான மெலோடி சாங், அதுவும் 90 கிட்ஸ் பாட்டாக வச்சுட்டு இருந்தாங்க. சரியான தூக்கம் வேறு எனக்கு சொக்குது. பனி வேறு, குளிர், சரியான குளிர், தாங்கவே முடியல. உங்களுக்கு பனி தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விடிய ஆரம்பிக்குது. இந்த vlog ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது, அங்கேருந்து திருப்பி ரிட்டன் ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான் இருக்க போகுது. அங்கே போயெல்லாம் எந்த வீடியோவுமே எடுக்கலை. நாங்கள் இப்போ ட்ராவல் vlog மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னால் நம்ம சேனலை பார்த்ததில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பனியிலே இருக்கவும் கையெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே மரத்து போக ஆரம்பிச்சிருச்சு. கை இருக்கிற மாதிரியே தெரியல, கை இல்லாத மாதிரியே தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் வர சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்குமே வெயில் வந்தாலுமே குளிர் போகலை. இன்றைக்கி வந்து பனி உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராகவே. எவ்வளோ பனி இருக்குது பார்த்தீங்களா. தம்பியும் ஃபுல்லாக கவர் ஆகிட்டான். மாமாவும் அதே மாதிரி ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கும் அதுக்கும் வந்து பனி தெரியலை. நான் வந்து பின்னால் உட்காந்துருக்கேன். சரியான பனி, குளிர், நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில். காரில் போனாலும் செட் ஆகாது, பைக்கில் இந்த மாதிரி கிளைமேட்டில் போனாலும் செட் ஆகாது. லைக் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தில் தும்மல் ஆரம்பிச்சிச்சு. அப்படி இல்லைனா இப்படி ஆகிட்டேன். எங்கள் கதையாக என்னோடய வேஷத்தை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மாமா தலையில் போடுறேன் இல்லையா, சளியை பிடிச்சிதுன்னா எனக்குலாம் காசு இல்லை அது இதுன்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. சரின்னு சொல்லி போட்டேன். அது எதிர்காற்று அடிக்கிறதுக்கு அதுக்கும் அந்த ஷால் கூட தலையில் நிற்க மாட்டேங்குது. திருப்பி இதே மாதிரி டைமில் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி மாமா போயிட்டு நான் கேட்டாங்க என்கிட்ட. ஐயோ சாமி ஆளை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கிளம்பியிருந்த மாதிரியே கிளம்பியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ பனி, இதில் குழந்தைய வச்சுட்டு வேறு தம்பிக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தோம். ஒரு ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் எனக்கு சரியான குளிர், உட்கார வேறு முடியவே இல்லை. நானும் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன், குளிர் மட்டும் போன மாதிரியே இல்லை. தம்பிக்கு வந்து இந்த புசுன்னு இருக்கிறத போடவும் அதுக்குள்ளே கையை விட்டுக்கோ குளிர் அதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறதுலாம் ஈஸி தான், அது அதுக்குள்ளே போட்டாலும் குளிர் தான் செய்யுது. இதில் வேறு மாமா டான்ஸ் ஆடிட்டு வேறு என்னை வெறுப்பேற்றிட்டு வந்தாங்க. தயவு செஞ்சு பாட்டை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை வேறு மாற்றி விடவும் குத்துப்பாட்டு போடவும் டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தாங்க பயங்கரமாக. நான் இங்கே குளிரில் விரைச்சி போய் உட்காந்துருக்கேன். அவங்க என்னடானா டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஆல்ரெடி பேக் ஃபுல்லாகவே துணி இருந்துச்சு. அங்கே போய் ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான். அதுவும் தம்பிக்குலாம் நிறைய துணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துணியை எடுத்து வச்சுருந்தோம். ஆல்ரெடி ஸ்வெட்டர் கூட எடுத்து வச்சுருந்துருப்பேன். பேசாமல் எடுத்து வச்சுருந்துருக்கலான்னு தான் தோணுச்சு. அங்கே போயிட்டு நம்ம அவ்வளோ துணி யூஸ் பண்ண போகிறதுல நம்மளுக்கு மட்டும் ஒரு துணி மட்டும் வச்சுட்டு திருப்பி மீதி எல்லாத்தையுமே எடுத்து கம்மி பண்ணிவிட்டு ஸ்வெட்டர் வச்சுருந்துருக்கலான்னு தோணுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் போக போய் எனக்கும் கொஞ்சம் வைப் ஆயிடுச்சு. நானும் அப்படி கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு அப்படி ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து டீ கடையில் டீ குடிச்சிட்டு போகலாம், இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டீ குடிக்கிறதுக்கு தான் நிறுத்தினோம். இந்த கடை வந்து எங்களோட செகண்ட் டைம் டீ ஸ்பாட்டு. ஆல்ரெடி நாங்கள் முதல்லலாம் வந்தால் இந்த கடையில் டீ குடிக்காமல் போக மாட்டோம். எப்போயுமே இந்த கடையில் டீ குடிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு தான் போவோம். ரொம்ப லாங் ட்ரைவ் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் கை வலிக்கும், உட்காந்துருக்கவும் முடியாது. பின்னால் லாங் ட்ரைவ் போகிற எல்லாத்துக்கும் தெரியும். ட்ரைவ் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கும். ட்ரைவ் போய் பார்த்தா தான் தெரியும். நானும் லாங் ட்ரைவ்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருப்பேன். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். கடைசியில் போய் பார்த்தா அப்பாடி 2 நாளைக்கு வலினா வலி, உடம்பே வலி எடுக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு நானும் மாமா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். தம்பிக்கு போண்டா இருந்துச்சு, அதை ஊட்டி விட்டேன். அப்புறம் நானும் சாப்பிட்டேன். அப்புறம் டீ வந்துச்சு. கையில் சூடே தெரியலை, ஆனால் வாயில் ஊட்டினா அவ்வளோ சூடு தெரியுது. மாமாவும் சொன்னாங்க சூடு இல்லை, சூடு தான் உனக்கு தெரியல கையில், நீ எடுத்து குடின்னு சொன்னாங்க. குடிச்சு பார்த்தா வாயே பொத்து போச்சு, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரி போண்டா சாப்பிட்றதுக்குள்ளே டீ ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு தம்பிக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டு சாப்பிட்டான். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன்
சரியான சூடு. சரி இந்த கிளைமேட்டுக்கு அப்படி குடித்தா தான் நல்லாயிருக்கும், அப்படியே குடினாங்க. சரின்னு குடித்தேன். சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஊருக்குலாம் போகணும், ட்ரெயின் பிடிக்கணும் அப்படிங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாரம் 1 மாதத்துக்கு முன்னாலேருந்தே பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு பொருள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வீட்டையே ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி அப்படி பேக் பண்ணுவோம் கடைசியில். ஆனால் அங்கே போய் பார்த்தா ஏதாவது ஒரு பொருள் முக்கியமானது கண்டிப்பாக மறந்துருப்போம். இதே மாதிரி தான் நாங்கள் இந்த டைம் போகும்போது இங்கெல்லாம் மழை இல்லை, திருப்பூர் சைட்லாம். ஆனால் திருச்சியில் எங்கள் வீட்டு சைடெலாம் மழை இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. குடை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னது தான். நான் கடைசி நேரத்தில் அதை மறந்துட்டு வந்தாச்சு. அப்புறம் திருப்பி எங்களோட அடுத்த ஸ்பாட்டில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு காலு கையெல்லாம் உதறிட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு நடந்துட்டு அப்புறம் திருப்பி போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்குள்ளே அப்பாவும் பையன் வர விளாண்டுட்டு இருந்தாங்க. தம்பி வர கீழே இறக்கி விட சொல்லிட்டு இருந்தேன். எந்த இடமே தெரியல, எப்படி இறக்கி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூக்கியே வச்சுருந்தேன். நான் வர கொஞ்சம் பிரைட்டான மாதிரி தெரியுது. இதோட சீக்ரெட் பின்னால் சொல்கிறேன். இந்த ரோட் சைடெலாம் கப்பிள்ஸ்லாம் ஜாலியாக அந்த ரோட்லலாம் லாங் ட்ரைவ் போவாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த மாதிரி எனக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப்லேயும் போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிலாம் பிளான் போட்டிருப்போம். ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க எவ்வளோ கஷ்டத்தோடு போயிட்டுருக்காங்கன்னு. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் போல். ஒரு வகையில் பார்த்தா ஜாலியாக இருந்தாலும் இன்னொன்று வந்து சரியான உடம்புலாம் வலி. அங்கேயும் போய் அப்புறம் வேலை பார்க்கணும். அது இல்லாமல் டயர்ட் ஆயிடும் ரொம்ப. குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு நம்ம தூக்கிட்டு போகிறது வந்து ரொம்பவே கஷ்டம். தம்பி வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பையனான பின்னால் கூட அவனை முன்னால் உட்கார வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். கையிலே பிடிச்சிட்டு வரணும். அவன் வேறு டான்ஸ் ஆடுவான். ஆடு மாடுலாம் பார்த்தான் அப்படின்னா சைடில் அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் திரும்பி எந்திரிச்சு நின்றுக்கிட்டு சரியான டான்ஸ் ஆடுவான். அவனை வேறு அப்போ சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அதே மாதிரி பசி எடுத்தாலும் தான் ரொம்பவே கஷ்டம், சமாதானப்படுத்தவே முடியாது. அப்புறம் ஒவ்வொரு டைம் அவன் அழுகும்போது ஒவ்வொரு இடம் ஏதாவது நல்ல இடமா பார்த்து ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகணும் வண்டியை. இதுக்கடுத்து வேறு லெவலில் ஒரு 2 வீடியோ vlog வந்து கண்டிப்பாக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இதுக்கடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதனால தான் சொல்கிறேன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே நம்மளுடைய அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த ஸ்பாட் இந்த கடை தான், தோழன் பேக்கரின்னு நினைக்கிறேன். இந்த கடையில் நாங்கள் எப்போயுமே சாப்பிட்டு போவோம். இந்த கடைக்கு வந்துட்டு ஒரு வடை அப்புறம் ஒரு காஃபி. நான் வந்து நார்மலாக வீட்டிலலாம் டீ குடிப்பேன், வெளியே எங்கேயாவது போனோம் அப்படின்னா காஃபி குடிப்பேன். அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அதிகமாக. அது ஏன்லாம் தெரில, எப்பயுமே டீ குடிக்கிறோம், சரி இப்போயாவது காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிறதுனாலயா இல்லை எதனாலன்னு தெரில. ஆனால் எப்பயுமே வெளியே போனால் நான் காஃபி தான் கேட்பேன். அப்புறம் தான் தெரியுது, மாமா என்கிட்ட சொன்னாங்க, நீ குடிக்கிற காஃபி தான் ரேட் எக்ஸ்ட்ரா, எல்லா கடையிலையுமே 15 ரூபா 20 ரூபா, நான் குடிக்கிற டீ கூட 10 ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க. எப்பயுமே சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, நார்மலாகவே ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங்க்கு போகிறோம் அப்படின்னா கூட செலக்ட் பண்ணவே மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட அதை இதையும் பார்த்து மனசே ஆறாமல் தான் கடைசியில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன். கடைசியில் பார்த்தா அதுவும் 5000 அபோவ் தான் இருக்கும். எப்பயுமே தீபாவளி இந்த மாதிரி பொங்கல் டைம்லலாம் எங்கள் அப்பா எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எங்கள் அப்பா சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலுமே நான் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்க மாதிரி அடம் பிடிக்காமல் அதே எடுத்துகிட்டு வர்றதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல, அழுவேன். எங்கள் அப்பாட்ட அடம் பிடிச்சி திருப்பி போய் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அது முடிக்குமே என் மனசு வந்து ஏற்றுக்காத. அதை அநேகமாக என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பொசசிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் அப்படி தோகாமலை கிட்ட ரீச் பண்ணிவிட்டு தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அன்றைக்கி வந்து பையன் பிறந்திருக்கான், தம்பியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு அப்புறம் பூ வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து திரும்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சண்டே அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு அப்புறம் இந்த மாதிரி நிறைய கறியெல்லாம் கடையில் போட்டிருந்தாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு தான் மறந்துருச்சு. சின்ன பிள்ளைகளெல்லாம் ஊருக்கு போனோம் அப்படின்னா போகும்போது குசியாக கிளம்பிடுவோம், ஒன்றுமே தெரியாது. வரும்போது எப்பயுமே அழுதுகிட்டே தான் வருவோம் எங்கள் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா. இப்போயும் அப்படி தான் லைட்டாக ஃபீலிங்காக இருந்துச்சு. பாருங்கள், போகும்போது எப்படி இருந்தேன், வரும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் வழியில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். இந்த டைமே எங்கேயுமே அவ்வளோவா உட்காரல. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்கா, சரி ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ வேகமாக போயிட்டுருக்கோம். எங்கேயுமே அவ்வளோவா நிறுத்தலை, 2 இடத்துல தான் நிறுத்தினோம். இங்கே ஒன்று, அப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நிறுத்தியிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே வேறு மாடு இருந்துச்சா, என் பையன் வேறு மாமான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தான். அது எங்கே இருந்தால் கற்றுக்கிட்டான்னு தெரில, அது கத்துறதை விட சூப்பராக கத்துறான் தம்பி. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடத்துல மாமா பெட்டை போட்டாச்சு. அப்படி ஒரு இடத்துல படுத்துட்டாங்க. அங்கே வேறு 3 மாடு, காளை மாடு வேறு. வண்டியிலே உட்காந்துருந்தா ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வண்டியை நிறுத்திட்டு கீழே உட்காந்தோம்னா என் பையன் பண்ணுற அட்டகாசம் எனக்கு எக்ஸ்ட்ரா டயர்டாக்கி விட்டுருது. வண்டி எடுப்பா தெய்வமே, தயவு செஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்கிற மாதிரி ஆயிடுது. அவ்வளோ சேட்டை பண்ணுறேன், ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேறான். கீழே இறக்கி ஒன்றுங்கிறான், மாடை பிடிக்கணுன்ட்டு. தாத்தா வேறு 3 மாடில் 1 மாடை மட்டும் கட்டிகிட்டு இருந்தாங்களா. இந்த சைடு வேறு அந்த மாடு வந்த மாதிரி இருந்துச்சு. சரி வண்டி எடு, வந்து முட்டிடு, இது போது நம்மளுக்கே கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமா வண்டி எடுக்க சொன்னேன். அப்புறம் அதுவும் அதுக்கேற்ற மாதிரி வேகமாக முட்டுறது மாதிரியே வந்துச்சு. அங்கே அவ்வளோ தூரத்தில் நின்றுட்டு இருக்கிற மாடு இப்போ பாருங்களேன் எவ்வளோ பக்கத்தில் வந்துடும் அப்படின்ட்டு நான் வந்து உயிரை காப்பாற்றிக்கடா கைப்பில்லை அப்படிங்கிற கதையை நானும் தம்பியை தூக்கிட்டு
குடுக்குன்னு இங்கிட்டுமாக்க வந்துட்டு அப்புறம் மாமா மட்டும் என்னை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீ வண்டியில் சருன்னு போயிடுவேன், நான் என்ன பண்ணுறது, நான் நடந்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் அவ்வளோதான், அப்படியே திருப்பூர் கிட்ட வந்தாச்சு. இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விளாக்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.